Okay, students, I hope the first unit will highly helps you to develop your personality. Then I am going to move on to the second unit, but unfortunately, டைரக்ட் கிளாஸில் நம்ம கிளாஸ் எடுத்திருந்தா சப்ஜெக்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது லைஃப் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். ஐ ஹோப் ஸோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹாவ் டு மீட் ஆன்லைன் கிளாஸ். ஸோ வி யூஸ் இட். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக சப்ஜெக்டை மட்டும் முடிச்சுட்டு போயிட வேண்டியது தான், எக்ஸ்ட்ரா எல்லாம் பேச முடியாது. நவ் த நெக்ஸ்ட் யூனிட். ஓகே, செல்ஃப் மானிட்டரிங். யூ ஹாவ் டு, நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சொன்ன மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு எப்போவுமே வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பஸ்ஸில் போகிறதுனாலும், ஒரு இடத்துக்கு ஒரு இன்டர்வியூ, இல்லைனா வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ், இல்லைனா காலேஜுக்கு வரும்போது உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிற அவேர்னஸ் வேணும். திடீர்னு கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு தெரியல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா, that is very very silly and foolish. Intellectual people should aware their environment, should be very careful about their environment. எப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமோ அப்போ தான் நம்மளால ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செல்ஃப் மானிட்டரிங், நீங்கள் உங்களை எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ 2 types of செல்ஃப் மானிட்டரிங் were there. High self monitor, low self monitor. People who closely monitor themselves are categorized as high self monitors, often behave in a manner that is highly responsive to social cues and their situational context. High self monitors can thought of as social pragmatists who project images in an attempt to impress others. So high self monitors receive positive feedback. ஸோ ஹை செல்ஃப் மானிட்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க என்ன கெட்டது பண்ணாலுமே அதை கரெக்டாக திருத்திக்கிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க நல்ல கமெண்ட்ஸ் தான் வாங்குவாங்க. அதுதான் ஹை செல்ஃப் மானிட்டர். Conversely, low self monitors do not participate at the same degree in expressive control, do not share similar concern for situational appropriateness. ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ண தெரியாது, இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், சில இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி தெரியல. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சில விதத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்டே நீங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டெக்னிக் தெரியும். என்கிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு வாங்குறதுல ஒரு டேலண்ட் இருக்குது இல்லையா. சிலவங்க வந்து ஆர்டர் போடுறது அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, எல்லாருக்குமே என்ன தோணும், சரி இவ ஆர்டர் போடுறால, சரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தப்பு பண்ணாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோ செல்ஃப் மானிட்டர்ஸ் அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போது ஒரு சில இடத்துல நம்ம இப்படி பேசினா தான் நமக்கு வந்து காரியம் சாதிக்க முடியும்னா பேசலாம். அதுதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் மானிட்டரிங் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளாலே உங்கள்கிட்ட சொல்லி நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, இந்த டைமில் எப்படி பேசணும்னு தெரியல, இந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல. தட் இஸ் லோ செல்ஃப் மானிட்டர். அவங்கள பற்றி என்ன பண்ணல, செல்ஃப் மானிட்டர் கரெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா. தென் ஸோ என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் மானிட்டரிங்க்கு வந்து ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. 0 to ஒரு இப்போ வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோன்னா செல்ஃப் மானிட்டரிங்க்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து எஸ்ஆர்னு உங்கள்கிட்ட டிக் பண்ண சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் 0 to 8 எடுத்தால் நீங்கள் வந்து லோ செல்ஃப் மானிட்டர். ஓகேவா. இது சிண்டர் ஸ்கேல் எக்ஸாம். ஓகேவா. அந்த ஸ்கேலில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா 30 to 25 நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹை செல்ஃப் மானிட்டரிங் பர்சன்னு அர்த்தம். ஓகேவா. தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்ப்ஸ் டு கிரியேட் ஸ்ட்ரக்சர். Our academic progress become more concrete and absorbed by visible external measures. சுற்றி என்ன நடக்கு, உங்களுக்குள்ள என்ன நடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியும் போது உங்களுடைய அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப ஷைனிங் ஸ்டார்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ த செகண்ட் பெனிஃபிட் இஸ் தட் டு நியர் ஆக்ட் ரெக்கார்டிங் பிஹேவியர் சேஞ்சஸ் த அக்வரன்ஸ் ஆஃப் த பிஹேவியர் இஸ் த டிசைர்ட் டிரெக்ஷன். உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல உங்கள் லைஃப் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா. உங்களுடைய பிஹேவியர்ஸ் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஃபைனலி, செல்ஃப் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார்ம் த பேசிக் ஆஃப் ஆக்டிவ் ப்ரோக்ராம் டு சேஞ்ச் பிஹேவியர்ஸ் பிகாஸ் யூ மெஷர் ஆஃப் ப்ரோக்ரஸ் கேன் ஃபார்ம் த பேசிக்
ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய செல்ஃப் மானிட்டரிங் நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அந்தந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த அளவுக்கு ஆக்டிவாக உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அதுபடி நடக்கும். இந்த செல்ஃப் மானிட்டரிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு நீங்கள் ஏதாவது இல்லைன்னா நீங்கள் சொன்ன உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தையில் நீங்கள் ஏதாவது ஹர்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மை அப்சர்வேஷன். ஸோ ஹர்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு அதுக்கு வந்து நீ ஏன்டி இப்படி சொன்ன, உனக்கு இப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு கொஞ்சமாக இது இருக்கா, நீ என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு நம்ம சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஆகிடும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். சேம் நீங்கள் எப்படி ஹர்ட் ஆனீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளால ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹர்ட் பண்ணும்போது அந்த ஸ்பாட்டில் நீங்கள் நான் ஹர்ட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ண ஹர்ட் ஆகிட்டேன் நிஜமா, இல்லை சரி விடு அப்படிங்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க வந்து நமக்காக தான் விட்டு கொடுக்குறாங்க, ஸோ வி ஷுட் மெயின்டைன் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று தோணும். ஸோ நம்மளை செல்ஃப் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா ஹர்ட் ஆச்சு அதனால் உனக்கும் ஹர்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளார நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் கெட்ஸ் ஃபெயிலியர். ஸோ யூ ஹாவ் டு மானிட்டர் யுவர் செல்ஃப். எந்த இடத்துல என்ன பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஒரு நிறைய பேர் கூடியிருந்து பேசுகிற இடத்துல டக்குன்னு உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக எழும்பி போனீங்கன்னா you give disrespect to everybody in that group. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு அர்த்தம். Can you understand? Then disadvantages பார்த்தீங்க அப்படின்னா supervision is also has its share of disadvantage. You might be wondering what these drawbacks could be when supervision is a highly beneficial skill. One of the downside of self supervision is the tendency of individual to decrease their level of work efficiency. So if you are monitoring yourself, இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளால ஏதாவது ஒரு குறைகள் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதை சில இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வந்து சரி என்னால் முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களால் முடியாது அப்படின்ட்டு. ஸோ சில இடத்துல நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போகலாம், உங்களுடைய லெவலை நீங்களே குறைக்கலாம், அதுக்கான சான்ஸ் இருக்குது. தென் ஸோ அனதர் டிஸ்அட்வான்டேஜ் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி விச் இஸ் எஃபெக்ட் ஆஃப் இன்எஃபிஷியன்சி. என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நீங்கள் உங்களை மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் உங்களை கூர்ந்து கவனிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பாட்டு பாடவே வராது, நான் பாடினாலே எல்லாருமே ஓடிடுவாங்க. ஸோ அது எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் எனக்கு அது வருமா இருக்கலாம், ஆனால் நான் என்ன மானிட்டரிங் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு பாட்டு வராது அப்படின்ட்டு. ஸோ இஃப் எனிபடி anybody asked me to sing a song, I will tell you, no, I can't sing. Why? Because I know I don't know sing அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ யார் கேட்டாலும் நான் பாட மாட்டேன். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, நான் என்னோட லெவலில் நான் வந்து டம்ப் பண்ணி எனக்கு இன்எஃபிஷியன்சி, ஒரு நெகட்டிவ் தாட், எனக்கு பாட்டு பாட வராது, அதுக்காக நான் பாடாமே இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. பாட்டு பாட வராதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாட்டு பாடுறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனால் செல்ஃப் மானிட்டரிங் பண்ணும்போது ஒரு விஷயம் எனக்கு வராது, இது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நாமளே லெவலை வந்து டம்ப் பண்ணிடுவோம். இது எனக்கு வராதுன்னு ஒரு நெகட்டிவ் ட்ராபேக் நமக்குள்ள க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி, நம்மகிட்டேருந்து வர ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செல்ஃப் மானிட்டரிங் அண்ட் ஜாப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ செல்ஃப் மானிட்டரிங்கு ஜாபில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் செல்ஃப் மானிட்டரிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? So if you are a student, you are monitoring yourself very well, you have high self monitoring person. Job performance, your academic work is excellence, your academic duties are excellence, your excellence in your academic duties. Can you understand? So உங்களுடைய அவுட்கம் வந்து நல்லா இருக்கும்.
நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ வந்து எனக்கு நல்லா படிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து செல்ஃப் மானிட்டரிங் பண்ணி உங்களை நீங்களே அனாலிசிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஷைனிங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதில் அகாடமிக் லெவலில். ஓகேவா? தென் பர்செப்ஷன் அப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கரெக்டான தமிழ் வேர்டு பர்செப்ஷனுக்கு என்னென்னா கண்ணோட்டம்னு நான் நினைக்கிறேன். பர்செப்ஷன் ஓகேவா? என்னோட பர்செப்ஷனில் இது பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறோம்ல, பெர்ஸ்பெக்டிவ் என்னோட வியூ, என்னோட ஒப்பீனியன், இதுதான் பர்செப்ஷன். ஸோ பர்செப்ஷன் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு பீப்புள் from impression of and make inference about other people. ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க, எப்படி இம்ப்ரெஸ் ஆகலை, இன்டர்ஃபியரன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பர்செப்ஷன். நம்ம ஒருத்தவங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது நமக்கு நிறைய பர்செப்ஷன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் அ லிட்ரேச்சர் பீப்புள், யூ ரீட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் யுவர் நாவல்ஸ், போம்ஸ், ட்ராமாஸ், everywhere. In every subject you learn a lot of characters. In history of English literature also you read a lot of lives of English poets. இதெல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், தப்பு பண்ணால் நான் கடைசியில் பனிஷ்மெண்ட் வாங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் உங்களுக்குள்ளால ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் பெர்செப்ஷன். ஸோ டெஃபினிஷன் very important. Definition இருக்கிறதுல கண்டிப்பாக டெஃபினிஷன் எழுதணும். Perception is a process of selecting, organizing, interpreting information. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, 3rd B இங்கிலீஷ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உடனே கெஸ் பண்ணுவீங்க எந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ஓகே ஆனுவல் டே பேஸ் பண்ணியிருக்குமோ, விமன்ஸ் ஃபோரமாக பேஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு யூ ஸ்டார்டட் செலக்டிங். எல்லாமே செலக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து செலக்ட் பண்ணி ஓகே இது வந்து ஆனுவல் டேக்கு தான், இந்த மந்த் வந்தால் கண்டிப்பாக என்னது ஆனுவல் டேக்கு தான். ஸோ அந்த செலக்ட் பண்ணிவிட்டேன். தென் ஆர்கனைசிங், உங்களுக்குள்ளாலே பிளான் போடுவீங்க நீங்கள் என்னென்ன காம்படிஷன்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தென் இன்டர்பிரிட்டேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளால போக ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் பர்செப்ஷன். உங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், காலேஜில் என்ன காம்படிஷன் நடக்க போகுது, ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, முந்தின வருஷம் நடந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறீங்க, அதில் என்னால் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு நினச்சி பார்க்குறீங்க. தென் உங்கள் மைண்டுக்குள்ளாலே ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. தென் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் this process, in which include the perception of select stimuli that pass through our perceptual filters, are organized into our existing structures or patterns, are then interpreted based on previous experience. Very very important. நமக்கு ஒரு விஷயம் பாஸ் ஆகும்போது நம்ம கண்ணில் டக்குன்னு படுது அப்படின்னா கண்டிப்பாக அது கூட நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கனெக்ஷன் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னால் ப்ரேயராக கனெக்ஷன் இருக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னால் பாஸ் ஆகி போகும்போது நமக்கு ஒரு கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய விஷயங்கள் போகும் ரோட்டில், ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய கண்ணோட்டம் ஏன் அதில் போச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னால் அந்த இடத்த பார்த்துருக்கீங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் த திங். இதே மாதிரி தான் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களும் பாஸ் ஆகி போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தோணும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எஃபர்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ பெர்செப்ஷன் இதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. பெர்செப்ஷன் இஸ் அன் ஆர்கனைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். இது வந்து லேர்டின்ல இது என்ன சொல்லுவோம்னா பெர்செப்ஷோ. ஸோ ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் இன்டர்பிரேட் பண்ணுறது தான் பெர்செப்ஷன். ஓகே, தென் factors that influence perception. என்னென்ன பெர்செப்ஷன், என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தூண்டிவிடும், நம்ம இந்த கண்ணோட்டத்துக்குள்ளே தூண்டிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, perceiving, interpreting what others do is burdensome. As a result of individuals develop techniques for making the task more manageable. These techniques are not foolproof. Several factors lead
as to inform inaccurate impressions to others. These barriers to perception are inaccurate impression of others. These barriers perception are so நம்மளை எந்த விஷயங்கள் தூண்டி விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அன்னோன் இன்ஃபர்மேஷன், சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள், ஏற்கனவே நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்க விஷயங்கள், இதெல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஓகேவா? தென் செலக்டிவ் பர்செப்ஷன், பேரியர்ஸ், தடைகள். பெர்செப்ஷனுக்கு என்னென்ன தடைகள் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவ் பர்செப்ஷன். நம்ம வந்து அதை வந்து செலக்டிவாக தேவையானதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா we receive vast amount of information. நம்மக்கிட்ட நிறைய அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம கண் டெய்லியுமே நிறைய விஷயங்களை பார்க்குது. ஸோ நம்ம செலக்டிவாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பெர்செப்ஷன் நம்ம பார்க்கும்போது அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ செலக்டிவ்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறோம், சில விஷயங்களை செலக்ட் பண்ணாமல் விடுறோம். அந்த விஷயங்கள் மேபி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருந்திருக்கலாம். ஸோ லைஃப்பில் வந்து 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு வச்சுக்கோங்க. பிஏ முடித்த உடனே உங்களுக்கு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ஏ படிக்கணுமா, ஜாபுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன சொல்லுதோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி, இல்லைனா இதுக்கு முன்னால் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று ஒமிட் பண்ணிடுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் அங்கே வந்து செலக்ட் ஆகாமல் போகுது, அன்செலக்ட் ஆகி போகுது. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தென் ஸ்டீரியோடைப். Yes, stereotype is a generalization about a group of people. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதை நான் பண்ணுறேன், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன். இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்களோ அதை நான் பண்ணுறேன், பிஏ முடிச்சுட்டு எல்லாரும் எங்கே போகிறாங்களோ அங்கே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீரியோடைப். இதில் மெயினாக இருக்கிறது என்னென்னா அட்ராக்டிவ்னஸ். ஸோ எது மக்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது. We assume that attractive individuals are also warm, kind, sensitive, poised, then sociable, outgoing, independent, strong. ஸோ ஒரு சில விஷயத்தில் நம்ம அட்ராக்ட் ஆகி அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஸோ பிஏ முடிச்சோன்னா வேலைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடியவங்க ஓகே இவங்கெல்லாம் வந்து ஏன்னா பிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ நான் என்னோட கண்ணோட்டம் இதை சார்ந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறதும் இதில் வந்து ஒரு தடையாக இருக்குது. தென் ஹலோ எஃபெக்ட். ஹலோ எரர் இஸ் அ பெர்செப்ஷன் இஸ் வெரி சிமிலர் டு ஸ்டீரியோடைப்பிங். Whereas in stereotyping that person is perceived according to the single category, where halo effect the person is perceived on the bias of one trait. இப்போ வந்து ஸ்டீரியோடைப்பில் ஒரு பர்டிகுலர் குரூப் எடுக்கிற முடிவு எடுத்திருக்கோம். ஹலோ எஃபெக்ட்னா நமக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு சில எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கினேன். அந்த ஃப்ளாஸ்க் வந்து வாங்கும்போது இதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன், ஒரு 5 years பேக் ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளாஸ்க் வந்து எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. நான் ஃப்ளாஸ்க் வாங்க போகும்போது சேம் ஃப்ளாஸ்க்கை நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு அந்த ஃப்ளாஸ்க் வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளாஸ்க் மோசம், அது மோசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஸோ என்னோட ஹாலோ எஃபெக்ட் என்னோட ஓன் ரைட் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எரர். இண்டிவிஜுவல்ஸ் பிளேஸ் அ குட் டீல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போனேன். அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர் நம்பரை அப்ளிகேஷன் நம்பர் வந்து தப்பாக எழுதிட்டேன். அப்போவே எனக்கு ஃபுல்லாக டோட்டலாக என்ன ஆயிடுச்சு, டல் ஆகிடுச்சு மைண்டு. ஓகே எக்ஸாம் கண்டிப்பாக ஃபெயிலு தான், சும்மா எழுதிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக எழுதுனேன். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஃப் ஐ கெட்ஸ் ஃபெயில்ட் இன் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ ஃபெயில்ட் இன் எவ்ரிதிங். இதுதான் நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய பெர்செப்ஷன், இதுதான் என்னோட கண்ணோட்டம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நமக்கு தடைகளை வருகிறது. Then projection. It is easy to judge others if we assume they are similar to us.
This tendency to attribute one's own characteristics to other people is called projection. Projection can distort perception made about others. People who engage in projection tend to perceive others. So projections means நம்மளை எப்போவுமே வந்து நல்லவங்களாக காட்டுறது. ஸோ பெர்செப்ஷன், ஏதாவது ஒருத்தவங்க வந்து அவங்கள நல்லவங்களாக காட்டினாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதில் என்ன ஆகிடுவோம், அந்த கண்ணோட்டத்துக்குள்ளால மயங்கிடுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரொஜெக்ஷன், ஒருத்தங்க நம்ம ஈஸியாக வந்து ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வேலை வந்து அவங்க வந்து நல்லவங்கள நம்மளை காட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க நல்லவங்கள நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஆகிடுவோம், அந்த ப்ரொஜெக்ஷனில் நம்மளுடைய பெர்செப்ஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் 2 ட்ரெஸ் இருக்குது. ஒரு ட்ரெஸ் வந்து சூப்பராக வெளியே பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இன்னொரு ட்ரெஸ் நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம வந்து அந்த அட்ராக்டிவாக இருக்கிறது எடுப்போம். ஏன்னா அது நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. நம்ம முன்னால் வந்து நின்று இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம அதில் வந்து போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் implicit personality theories. We tend to have our own mini theories about how people look and behave. So பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளால ஒரு தியரி இருக்குது. விச் மீன்ஸ் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஒரு சில கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து நமக்கு ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? implicit personality theory is opinion formed about other people that are based on our own mini theories. Can you understand? நம்மளுடைய சொந்தமாக நம்ம ஒரு தியரி வச்சுருக்கோம். நான் இப்படி தான் கோவப்படுவேன், நான் இப்படி தான் மற்றவங்கள திட்டுவேன், எனக்கு வந்து அப்படி இருக்கவங்கள பிடிக்காது, ஓவராக வாய் பேசுகிறவங்கள பிடிக்காது, எனக்கு ஓவராக அமைதியாக இருக்கவங்கள பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு தியரி வச்சுருக்கோம். அந்த தியரிக்குள்ளே யார் நமக்கு செட் ஆகுறாங்களோ அதுபடி நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். Okay, for example, we believe that girl dressed on fashionable cloth will like modern music girls. So ஒருத்தங்க ரொம்ப ஃபேஷனாக வந்து ஓகே இவங்க மாடர்ன், எனக்கு மாடர்ன் பிடிக்கும், நான் அந்த கேர்ள் கூட பேசுவேன். ஒருத்தங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து ஆக்சுவலி எனக்கு ட்ரெடிஷ்னல் என்ன பிடிக்காது, ஆனால் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன், ஏன்னா நான் மாடர்ன் கேர்ள் கூட பேசுகிறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் பிடிக்கணும், எனக்கு ட்ரெடிஷ்னல் தான் பிடிக்கும், இந்த ஆக்சுவலி எனக்கு இந்த மாடர்ன் கேர்ள்ஸே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்துடும். ஸோ நமக்குன்னே நம்ம ஒரு தியரியை உருவாக்கி வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். Then perception process, already as I told you earlier, selecting information, we have to select information. Then visual and oral stimulation, நமக்கு வந்து it is probably not surprising to learn visually or orally stimulating things become salient for our perceptual field, get more our attention. Creatures ranging from fish to hummingbirds are attracted to things like silver spinner on fishing poles or red yellow bird feeder. Having our senses stimulated isn't always a positive thing though. ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணும்போது விஷுவல் ஆரல் ஸ்டிமுலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் தூண்டப்படுதல். ஸோ விஷுவல் நமக்கு கண்ணில் பார்க்குறது, ஆரல் பேசுகிறது. ஸோ இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷு வந்து நம்ம பிடிக்க போகும்போது ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த சின்ன இறை இருக்குல்ல, அந்த சின்ன இறைக்காக வாங்கி தான் அந்த ஃபிஷ் அந்த இடத்துக்கு வருது. ஓகேவா? பேர்டை பிடிக்க போகும்போதும் சேம், அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்கும்போது அது வருது. அது வந்து அந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் பேர்டாக இருக்கட்டும் அதை பார்க்குறதுனால, அதை ரசிக்கிறதுனால, அது பிடிச்சிருக்கனால, அது மனம் எல்லாம் தெரியறதுனால அது ஃபாஸ்ட்டாக வருது. சேம் திங் நம்ம ஒரு விஷயத்த வந்து செலக்ட் பண்ண போகும்போதும் அதை பார்த்து பிடிச்சி நமக்கு எப்படி செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இது வந்து தூண்டப்படும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அதை செலக்ட் பண்ணணும். நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்கணும். தென் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன், செலக்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணதும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸ்டான்லி ஹோர்னோட பிரின்சிபல் அண்ட் பெர்செப்ஷன், இது வந்து ஒரு ஜேர்னலில் உள்ளது. இந்த டாப்பிக்கில் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அதில் 3 ways பற்றி சொல்லியிருக்காரு. என்னென்னா ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷனில் ப்ராக்சிமிட்டி, சிமிலாரிட்டி, டிஃப்ரென்சஸ். ப்ராக்சிமிட்டி நடக்கக்கூடியது,
விஷயங்கள் இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். நடக்காது, ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்த மைண்டில் கொண்டு போகும்போது இது நடக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அதை போட்டு மைண்டில் குழப்பக்கூடாது. சிமிலாரிட்டி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். டிஃப்ரென்சஸ், இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு இனிமேல் நம்ம எப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு திங்க் பண்ணிடணும். தென் இன்டர்பிரிட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ செலக்டிங் ஆர்கனைசிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேப்பன்ஸ் வெரி குவிக்லி. நம்ம செலக்டிங் ஆர்கனைஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம அடுத்த ப்ராசஸை நோக்கி போகிறோம். அதான் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன் விச் we assign meaning to our experience. நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மீனிங் கொடுக்க போகிறோம், உயிரோட்டம் கொடுக்கறது தான் என்னென்னா இன்டர்பிரிட்டேட்டிங். Using mental structure like schemata are like database are stored related information, interpret new experience. For example, சின்ன வயசில் நம்ம பிறந்ததும் நம்ம மைண்டில் நிறைய அந்த ஸ்கீமெட்டா இருக்கும். அப்படின்னா சின்ன வயசில் பிறந்ததும் நமக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம இதில் செங்கல் மாதிரி நம்ம மைண்டில் அடுக்கி வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு முழு மனுஷங்களாக இருக்கோம் என்னங்கிறது நமக்கு தெரியுது. இப்போவும் நம்ம நியூ விஷயங்களை கற்றுக்கும் போது இந்த ஸ்கீமெட்டா மாதிரி நம்ம மைண்ட் வந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி அடுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே லேர்ன் பண்ணலைன்னா நம்ம மைண்டுக்குள்ளே அந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை இன்டர்பிரேட் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பாசிபிளா இல்லையா, இந்த பெர்செப்ஷன் நமக்கு கரெக்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? தென்